ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது விவிபுரம் தி சாட் ஸ்ட்ரீட் அப்படின்னு ரொம்ப விமர்சையாக சொல்லுவாங்க பெங்களூர்ல. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு சாட் ஐட்டம்ஸ், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸு, மெயின்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். பியூர் அண்ட் பியூர் வெஜிடேரியன் லேன். இங்கே வேற எதுவுமே கிடைக்காது. இட்ஸ் ஒன்லி வெஜிடேரியன், பட் there will be hundreds of varieties of vegetarian items available here. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே பெங்களூரில் அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இப்போ இந்த சீசனு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே அவங்க பண்ணுற எல்லா ஐட்டத்துலேயுமே இந்த அவரே பேலே அப்படின்னு கடத்தில் சொல்லுவாங்க. தமிழில் நம்ம அவரைக்கான்னு சொல்லுவோம். அதை அந்த தோலை உரித்து அதை பிதுக்கி அந்த ஒரு பருப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தே யூஸ் இன் எவ்ரி ஐட்டம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மசாலா தோசாவில் பார்த்தீங்கன்னா மசாலாவில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து போலின்னு சொல்லுவோம்ல, அந்த போலியில் யூஸ் பண்ணுவாங்க. வெங்காய தோசை, வெங்காய ஊத்தப்பம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் சி ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் எவ்ரி ஐட்டம் தே யூஸ் திஸ் அவரே பேலே. நம்ம தமிழில் போலின்னு சொல்லுவோம், இங்கே கன்னடத்தில் வந்துட்டு அதை ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. காய் ஒப்பட்டு, பருப்பு ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. காய் ஒப்பட்டுனா தேங்காய் போலி, பருப்பு வந்துட்டு காய் ஒப்பட்டு, அப்புறம் பேலே ஒப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேலே ஒப்பட்டில் கூட வந்துட்டு இந்த அவரே பேலே அப்படின்றதையும் யூஸ் பண்ணி அதுவும் வந்துட்டு இந்த டைமில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு அவங்க நம்ம சொல்கிற அந்த போலி, இல்லாட்டி நம்ம ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லேயே வந்துட்டு எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகும். நம்மளோட பணியாரம் அதை இங்கே வந்துட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தே சர்வ் இட் வித் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பலாவ் அந்த மாதிரி ஐட்டத்தில் கூட வந்துட்டு அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ரவுண்டாக பார்க்குறதுக்கு பேர் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் கோடுபெலே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சர்டன் ஸ்பெசிஃபிக் டிஷ்ஷஸ் விச் யூ கெட் இன் பெங்களூர். பார்த்தீங்கன்னா இந்த தோசையில் கூட வந்துட்டு அந்த அவரைக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். Going forward, it's not only for snacks, you have a lot of options for sweets as well. Sweets, ice creams, you name it, you get it. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ கம் ஹியர், யூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் தேர். பார்த்தீங்கன்னா இந்த பாவ் பாஜியாக இருக்கட்டும் பாருங்க. அண்ட் தோசா இஸ் சம்திங் லைக் எமோஷன் ஹியர். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப், நாட் ஓன்லி நம்ம மசாலா தோசை, பொடி தோசைன்றது மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டு பெங்களூரில் ராகி ரொம்ப நல்லா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ராகி ரொட்டி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அக்கி ரொட்டி, ஸோ தோசை மாதிரியே பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுதான் அது. இந்த ராகி ரொட்டில கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த அவரைக்காவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அவரை பேலே, இட்ஸ் இன் எவ்ரி ஐட்டம் தே கைண்ட் ஆஃப் யூஸ் இட். இது வந்துட்டு நம்ம பாதாம் பால் மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு அது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷாக வந்துட்டும் கொடுப்பாங்க. சர்டன் ஐட்டம்ஸ் வேர் யூ கெட் வெரி யூனிக்லி இன் திஸ் பிளேஸ். பார்த்தீங்கன்னா யூ கெட் அ லாட் ஆஃப் பாவ் பாஜிஸ், vada pavs and stuff like that. And let's see how they also prepare. I told you about desserts, right? So ice cream rolls-லாம் இங்கே வந்துட்டு நம்ம லைவாகவே பண்ணி கொடுப்பாங்க. It's very nice. It's not about just the milk gets frozen in front of you. அதை கரெக்டாக வந்துட்டு they also mix it with other ingredients, nuts, அதெல்லாம் பண்ணிட்டு they kind of mix it properly. And then once it freezes, it gets rolled. பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட் சாஸ் வித் கிட்கேட். ஸோ இதை வந்துட்டு ஒரு ப்ராப்பராக வந்துட்டு செய்கிறாங்க. லெட்ஸ் சி ஹவு இட் இஸ் பீன் டன். ஸோ தே கைண்ட் ஆஃப் ஸ்மாஷ் இட் இன்டு ஸ்மால் பீசஸ். பவுடராக வந்துட்டு இந்த கிட்கேட்டை பண்ணிடுறாங்க. மீன்வைல் அந்த சாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசிங் பிளேட்டில் இட் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் ஃப்ரோசன். இந்த மேஜர் திங் இஸ் தட் இட்ஸ் லைக் சாக்லேட் சாஸ் வித் கிட்கேட். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது வெறும் ஒரு சாஃப்டான ஃபீல் மட்டும் இல்லாமல் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு சி கைஸ். ஸோ அந்த கிட்கேட் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு
எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக அது ஃப்ரீஸ் ஆகுது பாருங்கள். அண்ட் இது இப்போ இதோட நிறுத்துறது கிடையாது, தே மேக் இட் ஸ்மூதன். ஸோ அதை திரும்ப வந்துட்டு நம்ம கொத்து பரோட்டா போடுற மாதிரி வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் நம்ம பார்க்கலாம், கொத்து ஐஸ்கிரீம். பட் இதை கொத்தி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதையே வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக எல்லா பக்கமுமே வந்துட்டு அந்த கிரன்ச்சி பார்ட் உங்களுக்கு அந்த ஃபீல் ஒரு பைட்லையும் கிடைக்கணுன்றதுக்காக தே கைண்ட் ஆஃப் do it very evenly with all the places. And then once அது எல்லாமே வந்துட்டு ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சுன்ற பிறகு they kind of spread it. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஒரு ஷீட் மாதிரி. ஜஸ்ட் we saw that, right? ஒரு ஸ்கொயர் ஷீட் மாதிரி வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா இட் கெட்ஸ் ஃப்ரோசன் மச் ஃபாஸ்டர். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ரோல் கொண்டு வரதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய ஷீட்டாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக வந்துட்டு தே கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ரோலிங் இட். ஸோ நவ் தே ஹவ் ஸ்டார்டட் ஸ்ப்ரெண்டிங் இட் ஈவன்லி ஸோ தட் chocolate or the ice cream thing gets spread evenly all over the place, and they leave it for some time so that it gets a little frozen. அந்த ஒரு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கொஞ்சம் விடுறாங்க. விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா now yeah, so they are actually he's actually slicing it, making it very even in every side so that the finish is good. நல்ல workmanship. It needs skills and yeah, it comes with practice, but however it needs skills here. Need to it's very soothing to watch. See, கரெக்டாக ஒரு ஷீட் மாதிரி அதை நல்லா வச்சுட்டு now he is leaving it for some time so that it becomes a little harder. Now he starts rolling it. Wow, பாருங்க. Wow, oh my god. சும்மா அது ஐஸ்கிரீமாக சாப்பிட்றது இல்லாமல் அதுக்கு ஒரு எஃபர்ட்டை போட்டு அதை வந்துட்டு ஒரு கொத்து பரோட்டா பண்ணி அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி இப்போ நம்ம ஆள் வந்துட்டு ருமாலி ரொட்டி அடிக்க போறாரு பாருங்க. ஏய் பறக்க விட்றாரியா பாருங்க. அடுத்து ஒன்று அப்படியே மேஜிக் கேட்டுறாரியா மனுஷன். அப்படி போடுங்க. அடி 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 வெரி குட், சூப்பர். அடி பாருங்க. அடி அதுக்கு ஒரு தம்ஸ் அப் போட அசால்ட் பண்ணிட்டாருப்பா மனுஷன். And he started selling it. So the show is over. Now he's back to his work. So good. பாருங்க, கவுத்து போட்ட ஒரு வடை சட்டியில் ருமாலி ரொட்டி ரெடி ஆகுது. அடுத்து பாருங்க, I told you, right? It's all veg options. So you get to see tandoori items here. பன்னீர்ல இருந்து, மஷ்ரூம்ல இருந்து, பேபி கார்ன்ல இருந்து. You get all the 3 items in varied taste forms. நம்மளோட ஹரியாலியா இருக்கட்டும், டிக்காவா இருக்கட்டும், இல்லை மலாயா இருக்கட்டும். ஸோ தே கைண்ட் ஆஃப் ஹேவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ விச் எவர் யூ சூஸ் ஃபார் அதை அந்த போர்ஷனை வந்துட்டு தே கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேர் இட் இன் தந்தூர் அண்ட் கிவ் யூ. இட்ஸ் அ full-fledged vegetarian street. So any time of the day, it's not available. It's only available in the evening. So all day, all 7 days. It starts from around 3:30 and it runs up till 12 o'clock in the night. So that's how it works. இது வந்து பார்த்தீங்கன்னா they are doing மஞ்சூரியன். ஸோ இது பன்னீர் மஞ்சூரியன். அவங்க ஃபஸ்ட்டு சாஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் பன்னீரை கோட்டிங் பண்ணி they kind of fried it and added to it. நம்ம அப்படி கொஞ்சம் லைட்டாக மலைச்சாரல் மாதிரி க்ரீன்ஸை தழுவி விட்டுட்டு பிளேட்டிங் பண்ணி கொடுக்க போகிறாங்க. வாவ், நைஸ். ஃபார் பான் லவர்ஸ், சாக்லேட் பான் இருக்கட்டும், ஸ்வீட் பானாக இருக்கட்டும், ஓ மை காட், நேச்சுரல் பான். வாவ். ஸோ கைஸ், நீங்களும் விவிபுரம் வாங்க, வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.